ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சுவையான அதே நேரத்தில் ரொம்ப சுலபமான முறையில் குக்கரில் தக்காளி சாதம் இல்லைன்னா தக்காளி பிரியாணின்னு கூட இதை சொல்லலாம், எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் சேர்க்கணும். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தோம்னா 2 தக்காளி சேர்த்துக்கணும். இது வதங்குற டைமில் நம்ம தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் 3 பூண்டு பல், அப்புறம் சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன். இந்த 3ஐயும் இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு தனியாக பேஸ்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்ல பழமாக இருக்கிற 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி பழமாக இல்லாமல் நீங்கள் காயாக எடுத்துருந்தீங்கன்னா சாதத்தில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் குக்கரை கடைசியாக க்ளோஸ் பண்ணுற டைமில் 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா புளிப்பு கரெக்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கணும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற தக்காளி சாதம் மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கும். 1 கப் ஜீரக சம்பா அரிசியை நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போது அதை கழுவிடலாம். மசாலாலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் அதிகமாக நம்ம சேர்த்தோன்னா நம்மளுக்கு பிரியாணியோட ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் நான் தண்ணி சேர்க்குறேன். இதே அளவு தான் பாஸ்மதி ரைஸுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசில் வச்சோன்னா சாதம் குலையாமல் வரும். நல்ல பிரியாணி மாதிரி ஒன்றா வந்திருக்கும். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அதுவாக ரிலீஸ் ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போது ப்ரெஷர் நல்லா இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. இது பிரியாணி மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கும். இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி தக்காளி சாதம் ரொம்ப சுவையாக வந்திருக்கும். இதோட காம்பினேஷனாக நீங்கள் ஆனியன் ரைத்தாலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மார்னிங் டைமில் நீங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது லஞ்ச் பாக்ஸ்லலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.